والصلاة والسلام على رسوله الخاتم النبي أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. இந்த 7ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சேலம் நூரில் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் முதல்வர் ஹஜ்ரத் அவர்களுக்கும் ஜமாத்தார்கள், பள்ளி நிர்வாகிகள், தாய்மார்கள், உலமா பெருமக்கள், என்னை போன்ற சக மாணவ மாணவிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ரமலானை வரவேற்போம். ரமலான் மாதம் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கியது பெரும் பாக்கியமாகும். அல்லாஹ் குர்ஆனில் ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களின் மீது கடமையாக்கப்பட்டிருந்த போல் உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. மருத்துவ அடிப்படையிலும் நோன்பு உடலுக்கு மிக சிறந்த மருந்தாக அமைந்துள்ளது. பல மணி நேரம் பசித்திருக்கும் பொழுது உடலுக்கு நலமயங்கும் பல்வேறு மாற்றங்கள் திகழ்கின்றன. அம்மாற்றங்கள் மருத்துவ குணமுள்ளவையாக ஆகிவிடுகின்றன. மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு உணவு கட்டுப்பாட்டை விதிப்பது நடைமுறையில் உள்ளதாகும். பசித்திருப்பதே சிறந்த நோய் நிவாரணி என்ற பழமொழி நோன்பின் சிறப்பை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது. குடலை கழுவி உடலை பேர் என்ற முதுமொழியும் நோன்பின் மூலமே சாத்தியமாகும். நோன்பின் மூலம் மனிதன் வழக்குகளின் தன்மைக்கு உயர்த்தப்படுகிறான். நோன்பாளி சொர்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு ரையான் என்னும் பிரத்யேகமான வாசல் திறந்து விடப்படுகிறது. தொழுகை, ஜகாத், ஹஜ் போன்ற செயல்கள் பிறர் காணுகின்றவாறு வெளித்தோற்றத்தில் அமைந்துள்ளன. ஆனால் நோன்பு நோற்றிருப்பதை உண்மையில் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அறிந்து கொள்ள முடியாது. மேலும் அல்லாஹ்விற்காக நோன்பு நோக்கின்றானா அல்லது உலக நோக்கங்களுக்காக நோக்கின்றானா என்பதும் எவருக்கும் தெரியாது. எனவேதான் நோன்பு எனக்காக உள்ளது, நானே அதற்குரிய கூலியை கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறியுள்ளதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். இத்தகைய பெரும் பேறுகளை பெறுவதற்காக ரமலான் மாதம் முழுவதும் நோன்பிருந்து மற்ற காலங்களிலும் உபரியான நோன்புகளை வைத்திட வேண்டும். ரமலான் மாதம் முழுவதும் நோன்பிருந்து அடுத்து வரும் ஷவ்வால் மாதம் 6 நோன்புகளை வைப்பவர் காலம் முழுவதும் நோன்பு வைத்தவரை போன்றாவார் என்று ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரமலானை தவிர மற்ற ஒவ்வொரு மாதத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நோன்புகள் வைப்பவர்களாக இருந்தார்கள். அதனை பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் வைக்குமாறு கூறினார்கள் என்பதாகவும் ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவுக்காக மெம்பரின் மீது ஏறும்போது 3 முறை ஆமீன் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மெம்பரின் மீது ஏறும்போது 3 முறை ஆமீன் கூறினீர்களே என வினவப்பட்டது. என்னிடம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார். யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லையோ அவர் நரகம் நுழைவார். அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமாகி விரட்டும் என கூறிவிட்டு ஆமீன் கூறுங்கள் என்றார். எனவே நான் முதல் முறை ஆமீன் கூறினேன். மேலும் யார் தங்களின் பெற்றோர்களின் இருவரையோ அல்லது ஒருவரையோ பெற்றிருந்தும் அவருக்கு நன்மை செய்யாமல் இருந்துவிட்டாரோ அவரும் நரகம் நுழைவார். அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமாகி விரட்டும் என கூறிவிட்டு ஆமீன் கூறுங்கள் என்றார். எனவே நான் 2வது முறையாக ஆமீன் கூறினேன். மேலும் தங்களின் பெயரை கூறப்படும் போது யார் தங்களின் மீது ஸலவாத் சொல்லாத நிலையிலும் மரணித்து விடுகிறாரோ அவரும் நரகம் நுழைவார். அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமாகி விடட்டும் என கூறிவிட்டு ஆமீன் கூறுங்கள் என்றார். எனவே நான் 3வது முறையாக ஆமீன் கூறினேன் என்றார் என்று பதில் கூறினார்கள். மேலும் யார் ரமலான் மாதம் மட்டுமின்றி எல்லா காலங்களிலும் நோன்பினை கடைபிடித்து
வல்ல ரஹ்மானான அவனுடைய அனைத்து கட்டளைகளை முறைப்படி ஏற்று செயலாற்றும் நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.